1947ல் தோராயமாக $1 வந்து 3.3 INR ருபீஸில் இருந்தது. இந்தியன் ருபீஸ் பிரிட்டிஷ் பவுண்டுக்கு எகென்ஸ்டாக பெக் பண்ணியிருந்தாங்க அண்ட் பிரிட்டிஷ் பவுண்ட் டாலருக்கு எகென்ஸ்டாக. ஸோ அல்டிமேட்லி திங்ஸ் ஆர் பெக்ட் எகென்ஸ்ட் டாலர். இந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் எண்டானனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்திய ரூபாய் மதிப்பு, டாலர் ரூபாய் மதிப்பு, ஏற்றம் இறக்கம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இது எல்லாம் இதனால தான். இது இப்படி எண்டாகாமல் இருந்ததுன்னா நான் அந்த 1% பேண்டுன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கும். இட் வுட் ஹவ் நெவர் டிவியேட்டட் ஃப்ரம் இட். இந்த சிஸ்டம் எண்டாலேனா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கும் இந்தியன் ருப்பியோட மதிப்பு டாலருக்கு எகென்ஸ்டாக 4 to 8 rupees ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். நாட் 85+ rupees ஃபார் $1 that we see today. இது எல்லாம் நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, மணிக்கும் கரன்சிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்கள் 500 நோட்டையே நீங்கள் பாருங்களேன், அதில் எழுதியிருக்கும் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் 500 rupees சைன்டு பை தி RBI கவர்னர்னு இருக்கும். ஸோ உங்கள் பணம் ஆக்சுவலி ஒரு கரன்சி, மணி கிடையாது. கரன்சி வேற, மணி வேற. மணிக்கு எக்ஸாம்பிள் கோல்டு, கரன்சி ஜஸ்ட் ஒரு பேப்பர்.